ஸோ இன்ஸ்டாகிராம்ல பேருக்குன்னு ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் வச்சிருக்காரு. ஆனா இன்ஸ்டாகிராம்ல ரொம்பலாம் இருக்க மாட்டார் போல இருக்கு. அப்ப அவர் தான் சரியான ஆள் அதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு பாரிசாலன் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல இல்ல நீங்க, ஆனா இன்ஸ்டாகிராம்னா கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் தெரியாமலாம் இருக்காது. இருக்கீங்க. அதான் பாரிசாலன் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. நானும் உங்க கூட போடுறேன். ஏங்க அதுல போட்ட உங்களை டேக் பண்ணா நீங்க மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. உங்க பேரை வச்சு பல பேர் இந்த ஃபேன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா எனக்கு வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க. என்ன பாரி ப்ரோ நீங்க? இல்ல நீங்க அது எனக்கு வரும், ஆனா ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை நான் பாப்பேன். நமக்கு வேண்டப்பட்ட சில கருத்துக்கள் வரும்போது அதை வந்து ஒரு அஜெண்டா எக்ஸ்போஸ்ட்னு சொல்லி ஒரு இதுல போட்டு வச்சிருப்பேன். அது ஒரு அந்த ஸ்டோரி மாதிரி இருக்கும்ல, அது மட்டும் ஒரு அஜெண்டாஸ் எக்ஸ்போஸ்ட்னு சொல்லி ஒரு சில இந்த அஜெண்டாஸ் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி சில கிளிப்பிங்ஸும் வரும். ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். வீகனிசத்துக்கு எதிராக நிறைய கண்டென்ட்ஸ் வந்து அதுல ஷேர் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பசங்க வந்து நிறைய பேர் அதுல கட் பண்ணி அந்த ஷார்ட்ஸ் போடுறாங்க, அது ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. நான் அதுல எப்பயாவது ஒரு நாள் போட்டோ போடுவேன். நிறைய உள்ள போய் பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி போட்டோஸா இருக்கும். அதுக்கு என்னன்னா எனக்கு வந்து அது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரியா, அது அப்படியே இருக்கும். அதனால அப்படியே அதுல போட்டு பர்னையில போடுற மாதிரி எடுத்து பொருளை போடுற மாதிரி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோஸ் இதெல்லாம் மட்டும் அதுல அப்படியே வச்சுக்குவேன். ஸோ அது எப்பவுமே அது உள்ள இருக்குமேங்கிறனால அது வச்சுக்கிறது. ஓகே. ஸோ இன்ஸ்டாகிராம் நீங்க ஆல்மோஸ்ட் என்ன மாதிரி ஒரு 90s கிட் தான். ஆர்கோட்டை பார்த்திருப்பீங்க, அடியும் தருவாயில யூஸ் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? ஸோ ஃபேஸ்புக் அப்புறம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் வந்து அதிகமா ஆர்கோட் தான் யூஸ் பண்ணுவேன். ஆமா, அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக். அது ஆர்கோட் தானே ஃபர்ஸ்ட் ஃபேமஸா வந்தது. எல்லாருமே சோசியல் மீடியா ஆரம்ப காலகட்டத்தில் சோசியல் மீடியான்னு என்னோட வயசுக்கு தெரிய வந்தது ஆர்கோட் தான். ஆர்கோட்ல தான் அக்கௌண்ட் இருந்துச்சு, ஆர்கோட்ல தான் எழுதுறது, ஆர்கோட்ல தான் வந்து என்னென்னமோ இருக்கும். இல்ல எனக்கு அதெல்லாம் மறந்துருச்சு, பட் என்னமோ பண்ணிட்டு இருந்தோம் அதுல. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஃபேஸ்புக்ல நான் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இல்ல ஸ்கூலிங்ல தான், ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சேன் ஃபேஸ்புக்ல. நான் 12th இல்ல 11th படிக்கும்போது நான் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சேன். அது ஒரு 5 நாள் 10 நாள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆர்கோட் மாதிரி ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் கொச்சமச்சான்னு ஒரு ஃபீல் இருக்கும் அதுல. ஆர்கோட்ல நான் எந்த பொண்ணோட ப்ரொஃபைல்குள்ள வேணா அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். பட் ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்டா இருந்தா தான் பார்க்க முடியாம மாதிரி தெரியல. இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியல. இல்ல சொல்றேன், அவ்வளவு பிரைவசி. நான் வந்து அந்த இடத்துல பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் சோசியல் நெட்வொர்க்கிங்ல எனக்கு ஃபேஸ்புக்ல போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். அது ரெண்டு டிஃபிகல்ட் இல்ல, அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால அப்ப அதிகமா யூஸ் பண்ண முடியல. அந்த அக்கௌண்ட் அப்படியே தான் கடந்துச்சு. அந்த அக்கௌண்ட்டை திரும்ப தூசி தட்டி எடுத்தது எப்பன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாம் ஃபேஸ்புக்னு அதுல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாப்ல. அவருக்கு வந்து சோசியல் மீடியாவே சுத்தமா என்னன்னே அவனுக்கு அந்த, ஏன்னா வந்து அவன் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த இதுல இருந்து செட்டப்ல இருந்து வந்தவன். ஸோ அவனுக்கு வந்து சோசியல் மீடியா வாய்ப்பு ஒண்ணுமே அது எக்ஸ்போசர் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ அவனுக்கு ஃபேஸ்புக்னு அவன் லைப்ரரிக்கு உண்மையாவே போயிட்டான். சீரியஸாங்க? ஃபேஸ்புக்ல இருக்கியா? ஃபேஸ்புக்ல மொக்க ஜோக் நிஜமா லைஃப்ல நடந்திருக்கா? உண்மையாவே நடந்துச்சு. அவன் வந்து உண்மையாவே போயிட்டு அங்க லைப்ரரியில போயிட்டு ஃபேஸ்புக்னா என்ன, எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா, ஏ அது சோசியல் மீடியாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயே உங்களுக்கு லைப்ரரி எஸ்ஆர்எம்ல வந்து லைப்ரரி வந்து இதுலயே இருக்கும். உங்களுக்கு அந்த லைப்ரரியிலேயே வந்து அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கேயே லேப்டாப்ஸ் இதெல்லாமே அங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு போனோம். ஸோ அதுலயே அவனுக்கு அக்கௌண்ட் அங்கேயே ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் தான் என்கிட்ட சொன்னா இது மாதிரி நடந்துச்சு ஆரம்பத்துல, எனக்கு அதுவும் கூட தெரியாம இருந்தேன் நான் அப்படின்னு. ஸோ அது அப்பதான் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால அந்த காலேஜ் படிக்கிற அந்த 2009-10 அந்த காலகட்டம், 9-10-11 அந்த 3 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு வருஷம் இதெல்லாம். அப்பதான் ஃபேஸ்புக் அப்படியே வருது. நான் இதுல போனதுக்கு அப்புறம் ஒரு அக்கௌண்ட் என்கிட்ட இருந்துச்சு. அந்த அக்கௌண்ட்ல தான் நான் வந்து முதல்ல அரசியல் பதிவுகளும் போட ஆரம்பிச்சேன். ஓகே, ரைட் அப் எழுத ஆரம்பிச்சீங்க. ரைட் அப், கட்டுரைகள் இதெல்லாமே அந்த அக்கௌண்ட்ல தான் ஆரம்பிச்சேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து 50,000 ஃபாலோவர்ஸ் வந்து அப்படியே கால ஓட்டத்துல வந்துச்சு. அதுக்கப்புறம் தேசிய தலைவரோட போட்டோ எல்லாத்தையும் போட்டு ஏதோ ஒரு நாய் பிளாக் பண்ணி விட தொடர்ச்சியா அந்த அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிட்டே இருந்துச்சு. 2-3 டைம் பிளாக் ஆச்சு. இப்ப பெர்மனண்டாவே அது இவங்க என்னடா நம்மள பேன் பண்றது, போங்கடா ஃபேஸ்புக் ஆச்சு குப்பையாச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் ஒரு வேற அக்கௌண்டே நான் ஆரம்பிக்கல. பட் அதுதான் உங்களோட தொடக்கமா இருந்திருக்கு. இன்னும் மன்னர்லாம் ஃபேஸ்புக்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. என் தலைவன் வந்து ஒரு நாளைக்கு 30 போஸ்ட் போடுவாரு. நானும் வந்து சலிக்காம எல்லாத்துக்கும் லைக் போடுவேன். பட் அவரோட கருத்தை வந்து பரவாயில்ல, ஏன்னா அவர் அவ்வளவு பார்க்க முடியாது. என்ன விஷயம்னா ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ட்விட்டர் லொட்டுலுஸ்க்குன்னு அது நிறைய வேற பக்கம் மக்கள் ஆடியன்ஸ் பார்வையும் வேற பக்கம் வந்துருச்சு. ஏன் ஃபேஸ்புக் வந்து பிரச்சனைக்குரியதா மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக் வந்து அலோவ் பண்றது இல்ல. ஒரு ஃப்ரீ ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த ஃபேஸ்புக் உடைய அந்த இலுமினாட்டி கும்பல், அது அந்த கும்பல் தான். அது அதோட அல்காரிதம் ரொம்ப குவெஸ்ஷனபிளா இருக்கு. அது போய் சேர மாட்டேங்குது எல்லாருக்கும். அவங்களுக்கு இல்ல ஒரு காலத்துல அது ஓகே. நீங்க என்னோட பழைய போஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2013 அந்த டைம்ல வந்து நான் கட்டுரை எழுதியிருப்பேன். ஜல்லிக்கட்டும் உலக அரசியலும். நிறைய பேர் அந்த கட்டுரையை படிச்சிருப்பீங்க, ஷேர் பண்ணிருப்பீங்க. அது எழுதுனதே நான் தான்.
பாயிண்ட் நீங்க சொல்லிருக்கீங்க. அந்த போராட்டத்தை நிறைய பேருக்கு எடுத்து போய் சேர்த்தது அந்த Facebookல. அது நான் வந்து 2013 எழுதுனது. A1 பால், A2 மில்க், அது மட்டும் அந்த உலக அரசியல், ஜல்லிக்கட்டும் உலக அரசியல்னு சொல்லி அந்த பால் வர்த்தகம், இது இந்த சுகர் இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் படிச்சிருக்கேன். அது ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். அப்புறம் அதை ஒரு சில ஊடகங்கள்லாம் கூட அதை எடுத்து அந்த கட்டுரைகள் எடுத்துலாம் போட்டாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து பிக் பாஸுக்கு எதிராக, நான் முதல்ல சோசியல் மீடியாக்குள்ள இந்த யூடியூப்ல பேச ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கிளிட்ஸ்னு ஒரு சேனல், உங்களுக்கு தெரியும்? தெரியாது எனக்கு அந்த சேனல். அந்த இந்தியா கிளிட்ஸ் சேனல்ல தான் இன்டர்வியூ வந்து என்னோட வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அந்த இன்டர்வியூ வந்து எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு எதிராக நான் பேசுறது. ஸோ அந்த பிக் பாஸ்க்கு எதிராக நான் பேசுனதுக்கு அந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா விகடன்ல தான் முதல்ல பப்ளிஷ் பண்றாங்க. அது விகடன்னா மெயின் ஸ்ட்ரீம் விகடன் கிடையாது, ஆன்லைன் விகடன் ஒரு பத்திரிகை எங்கிட்டு இருந்துச்சுல. அந்த பத்திரிகை என்ன பண்றாங்க, என்னோட ஃபேஸ்புக் போஸ்ட் தான் பிக் பாஸை வந்து நம்ம ஏன் எதிர்க்கணும்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் வந்து நான், அதாவது ஒரு கட்டுரை, நான் ஃபேஸ்புக்ல அந்த ரைட்டப் எழுதி கொண்டு இருந்த காலம், கட்டுரை ஏன்னா நிறைய எழுதலாம்ல, அதை எழுதி ஒரு போட்டோ எடிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல வந்து அந்த கட்டுரை என்பது எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த பிக் பாஸ்ங்கிறது உளவியல் தாக்குதல், அது வந்து எப்படி வந்து மக்களை வந்து ஒரு தப்பான ஒரு பயன்பாட்டுக்கு அது பயன்படுத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த கட்டுரையை வந்து பிக் பாஸ் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம அதை பத்தி அந்த விளம்பரம் கமல் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரம் தொடங்குது இல்ல, அந்த டைம்ல இந்த போஸ்ட் வந்து சர்க்குலேஷன் போது ரொம்பலாம் இருக்காது. ஆனா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டோட ரெஸ்பான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஷேர்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது அந்த ஏன்னா சொன்ன 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்பவே அந்த போஸ்ட். அவ்வளவு கண்ட்ரோலும் பண்ணப்படல இந்த மாதிரி. ஆமா, அதெல்லாம் நிறைய என்னன்னா எழுதலாம், பின்னாடிதான் ரொம்ப கண்ட்ரோலா வர ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது. எதுனா பிக் பாஸ் எல்லாரும் ஆக்சுவலா வந்து வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. டிவிக்கு வர போறாரு, ஆஹா அப்படிலாம் பேசிட்டு அப்படி இருக்கும்போது எல்லாம் வரவேற்றுட்டு இருக்கும்போது நான் ஒரு ஆள் வந்து எதிர்த்து எழுத ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து விகடன்ல இருந்து என்னை கான்டாக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு போனாங்க. அதுலயுமே கொஞ்சம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதுல ட்விஸ்டா இது வந்திருக்கும். அந்த இதுல நான் ஆக்சுவலா ஹிட்லர் இதெல்லாம் வந்து நான் வேற மாதிரி சொல்லியிருப்பேன், அவங்க வேற மாதிரி எழுதிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது வந்து உங்களை வீட்டுல வந்து இன்டர்வியூ எடுத்து அதை வந்து ரைட்டப், அவங்க ரைட்டப்பை மாத்துவாங்க. ஸோ அதுல ஒரு சில ஒரு சின்ன வார்த்தை தவறுகள் இருக்கு அதுல. ஸோ அந்த கட்டுரை தான் ஃபர்ஸ்ட் வந்து வருது. அந்த கட்டுரையை பார்த்துட்டு இந்தியா கிளிட்ஸ்ல வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசுறீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்பீச் தான் பாரிசாலன் ஒருத்தர் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காருங்கிறத தமிழ் சோசியல் மீடியாக்குள்ள, இந்த யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வந்து காட்டுனது. ரீசனா இருந்திருக்கு, யூடியூப் ஒரு ரீசனா இருந்திருக்கு, எல்லாமே ஒரு ரீசனா இருந்திருக்கு. அதுல வந்து கொண்டு வந்து எடுத்து காட்டுவாங்க. ஆனா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. அதுதான் ஆக்சுவலா நான் பேசிய அத்தனை காணொலிகளுமே ரொம்ப வைரலான காணொலி. பிக் பாஸை எதிர்க்கும் தமிழன் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல வந்து என் பேரும் கூட போட்டிருக்க மாட்டாங்க, பிக் பாஸை எதிர்க்கும் தமிழன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ வந்து அப்பவே எனக்கு தெரிஞ்சு சம் லேக்ஸ், அதாவது வந்து ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் கிட்ட அது போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்பவே அப்படி போயிருச்சு அது. ஸோ அந்த இதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசுறது கேட்கறதுக்குன்னு ஒரு கொஞ்சம் பேர் உருவானாங்க. அப்புறம் நம்ம தொடர்ச்சியா பேசுறோம். அதுல ஒரு சிலர் ஐயோ ஈவேரா திட்டாண்டு புடிங்கிட்டு போயிட்டாங்க அந்த பக்கம். ஸோ இதுதான் அந்த இது. ஸோ சோசியல் மீடியாங்கிறது வந்து நமக்கான ஒரு டூல் தான். அதுல நிறைய முரண்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அதை தப்பா இழுத்துட்டு போறவங்க இருக்காங்க. அது ஆனா ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஜென்ரிக்கா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்கனால அதை வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்றேன்.